2026ஆம் ஆண்டு நடக்கக்கூடிய சட்டமன்ற பொதுத் தேர்தல்ல, அமமுக அந்த சட்டமன்ற தேர்தல்ல திமுக அணிக்கு போகும் அப்படின்னு அரசியல் விமர்சகரா இருக்கக்கூடிய ரவீந்திரர் துரைசாமி வந்து கணிச்சிருக்காரு. 2026ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலை பொறுத்த வரைக்கும் தற்போது சூழல்ல 4 முனைகளாக போட்டிகள் வந்து நிலவிட்டு இருக்கு. அதாவது திமுக தலைமையிலான கூட்டணி ஒன்று, அதிமுகவினுடைய சார்பில் ஒரு கூட்டணி ஒன்றும், சீமான் வந்து வழக்கம் போல் எப்போதுமே அந்த 234 தொகுதியிலுமே தனித்து தான் செயல்பட போகிறேன், தனித்து தான் போட்டியிடக்கூடிய வேட்பாளராக வந்து அவரும் இருக்கார். ஸோ புது வரவாக வந்திருக்கக்கூடிய நடிகர் விஜய் தாவேகா தற்போது வரைக்குமே தனித்து தான் செயல்பட போகுது அப்படின்ற மாதிரி தனித்து களம் வந்து காமிச்சிட்டு இருக்காங்க. ஸோ விஜயோட யார் யார் இணைய போகிறாங்க, விஜய் அதிமுக அணியில் வந்து இணைவாங்களா, இல்லை திமுகவோட போய் இணைய போகிறாரா, பாஜகவோட வந்து இணைய போகிறாரா அப்படின்றத பற்றின நிறைய கேள்விகளானது வந்துட்டு இருக்குது. ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு மறக்காமல் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். விஜய் தனித்து செயல்பட்டால் அவருக்கு நல்லதா, இல்லை மற்ற கட்சி கூட்டணிகளோட இணையிறது அவங்களுக்கு நல்லதா, நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? மக்களாகிய தொண்டர்களாகிய நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதை மறக்காமல் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். எந்த அணியிலுமே சேராத அமமுக பொதுச் செயலாளராக இருக்கக்கூடிய டிடிவி தினகரன் சமீபத்திய பேட்டிகளில் விஜய் பக்கம் செல்ல போகிறாரோ அப்படின்ற ஒரு யூகத்தை வந்து ஏற்படுத்தியிருந்தார். இந்த நிலையில் அரசியல் விமர்சகராக இருக்கக்கூடிய ரவீந்திரன் துரைசாமி டிடிவி தினகரன் திமுக பக்கம் தான் செல்ல போகிறாரு அப்படின்னு ஒரு புதிய கோணத்தில் விவாதத்தை வந்து திருப்பியிருக்காரு அப்படின்னே சொல்லணும். அதாவது தேசிய ஜனநாயக கூட்டணியில் இணைந்திருந்த டிடிவி தினகரன் அதிமுகவினுடைய என்ட்ரிக்கு பிறகும், அண்ணாமலை பாஜக தலைவர் பதவியில் இருந்து மாற்றப்பட்ட பிறகும் கூட அந்த கூட்டணியில் இருந்து வெளியேறியிருக்காரு. ஸோ விஜயகாந்தை விட விஜய் பெயர் அளவில் பெரிய அளவில் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துவார் அப்படின்னு தாவேகாவினுடைய ஆதரவாக தான் வந்து பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ அவர் தாவேகா கூட்டணியில் அங்கம் வகிப்பார் அப்படின்னு தான் எல்லாருமே வந்து யோசித்தாங்க. ஏன்னா அவங்களுக்கு தான் சப்போர்ட்டிவாக அவர் வந்து பேசிகிட்டு இருந்தார். இந்த நிலையில் ரவீந்திரன் துரைசாமியோ திமுக பக்கம் இருந்து டிடிவி தினகரனுக்கு ஒரு சிக்னல் வந்துருச்சு அப்படின்னு ஒரு தகவலை வந்து பரப்பியிருக்காரு. ஸோ அதன் மூலமாக பார்த்தீங்கன்னா இவர் அங்கே போய் இணைந்துருவாரோ அப்படின்ற ஒரு கேள்வியும் வந்து வந்திருக்கு. இவர் தனியார் தொலைக்காட்சி ஒன்றில் பேசியிருக்கிறாரு. ரவீந்திரன் துரைசாமி என்ன சொல்லியிருக்காருன்னா, டிடிவி தினகரன் அரசியல் என்பது எடப்பாடி பழனிசாமி எதிர்ப்பில் தான் இருக்குது, அதை அவர் தொடர்ந்து செய்கிறாரு. அவரோடு இருக்கக்கூடியவர்கள் எடப்பாடி பழனிசாமிக்கு எதிரான நிலைப்பாட்டில் உறுதியாக இருக்காங்க. ஸோ விஜய் பலம் நிரூபிக்காதவர், அவர் தலைமையில் வந்து போகிறார் அப்படின்னா வெற்றி கண்டிப்பாக அவருக்கு கிடைக்காது, அது அவருக்கு நல்லாவே தெரியும் அப்படின்றதும், அதே சமயம் அதிமுக கூட்டணிக்கு விஜய் போகிறாரு அப்படின்னா தமிழ்நாடு முழுவதும் எடப்பாடி பழனிசாமிக்கு பிரச்சார பலம் வந்து கிடைச்சிடும். ஸோ அது எடப்பாடி பழனிசாமிக்கு ரொம்ப சாதகமாக போயிடும் அப்படின்னும் அவர் வந்து சொல்லியிருக்காரு. ஸோ இதையெல்லாம் தாண்டி அடுத்து யாரோட வந்து இணைய போகிறாரு அப்படின்றதும் மிகப்பெரிய ஒரு கேள்வி தான். எடப்பாடி பழனிசாமிக்கு சாதகமாக அமைஞ்சிடும் அப்படிங்கிறதுனால டிடிவி தினகரன் அதுக்கும் வந்து அவர் எதிராக தான் வந்து பேசிகிட்டு இருக்காரு. தினகரன் அதுக்கு எதிராக ஏன் பேசுகிறார் அப்படின்னா, துரோகத்துக்கு பெயர் போனவர் தான் எடப்பாடி பழனிசாமி அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஏன்னா அவர் கூட யார் போனாலுமே கண்டிப்பாக அவர் துரோகம் தான் செய்வார். ஒருவேளை விஜயே அவர் கூட போய் இணைஞ்சாலும் அவருக்கு துரோகம் தான் அவர் செய்வார் அப்படின்னு தினகரன் வந்து பேசிகிட்டு இருக்காரு. அது மட்டும் இல்லை, ரொம்ப ஓப்பனாகவே சொல்லியிருக்காரு, அதிமுக தாவேகாவோட கூட்டணி அமையக்கூடாது அப்படின்னு தான் நினைக்கிறாரு தினகரன். தினகரனை பொறுத்த வரைக்கும் எந்த இடத்துலையுமே திமுக அணிக்கு வந்து போயிடுவாரோ அப்படின்ற ஒரு கேள்விக்கும் வந்து இவர் வந்து பதில் அளிச்சிருக்காரு. கரூர் சம்பவத்தில் திமுக அரசுக்கு ஆதரவான நிலைப்பாட்டை தினகரன் வந்து எடுத்தார். இபிஎஸ், நயினார் போன்றவர்கள் தான் திமுக அரசுக்கு எதிராக பேசும் பொழுதும் தினகரன் ஆதரவாக தான் வந்து பேசிகிட்டு இருந்தார். ஏன்னா நாங்கள் அங்கம் வகிக்கக்கூடிய தனி அணி தான் வெற்றி பெறும் என்று தினகரன் கண்டிப்பாக வந்து சொல்லியிருந்தார். திமுக அணியை மனசில் வச்சு தான் இவர் வந்து பேசுகிறாரு. ஸ்டாலின் கொடுப்பது சீட்டு மட்டும் கிடையாது, எம்எல்ஏ போஸ்ட், எம்பி போஸ்ட் அப்படின்னு தினகரனுக்கு நல்லாவே வந்து தெரியும் அப்படின்னு ரவீந்திரன் வந்து பேசியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் சமீபத்தில் பேட்டி கொடுத்திருந்த டிடிவி தினகரன் விஜயோட கூட்டணியில் இணைவீங்களா அப்படின்னு கேள்வி எழுப்பினார். அதுக்கு அவர் யூகங்களுக்கு பதில் சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காரு. துரோக சக்தியாக இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமியை வீழ்த்துவோம் அப்படின்னும், கூட்டணி தொடர்பாக இந்த ஆண்டு இறுதியிலோ அடுத்த ஆண்டு தொடக்கத்திலோ கண்டிப்பாக தெரியும் அப்படின்றும் ஒரு விஷயத்தை வந்து சொல்லியிருக்காரு. வெற்றி பெறும் அணியில் தான் நாங்கள் கண்டிப்பாக இருப்போம் அப்படின்ற ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு முடிவை வந்து அவர் வந்து கொடுத்துருக்காரு.
இதிலேருந்தே தெரிஞ்சிருச்சு எந்த அணி வெற்றி பெற போகுது அப்படின்றத. அதிலேருந்து தான் தினகரன் இருப்பார் அப்படின்றதையும் அவர் வந்து வெளியிட்டுட்டாரு. ஸோ பொறுத்திருந்து பார்க்கலாம். இன்னும் சட்டமன்ற தேர்தலுக்கு வந்து இன்னும் ஒரு சில மாதங்களே இருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனால லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். மேலும் இது போல் நிறைய அரசியல் அப்டேட்ஸோட மற்றும் ஒரு தலைப்பில் சந்திக்கலாம்.